ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோல்டில் பார்த்தோன்னா செகண்ட் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஆனால் அந்த என்ட்ரி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்து. பட் நான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குயிக்காகவே அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு $55 வந்து க்ளோஸில் புக் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடு எப்படி எடுத்தேன் அண்ட் எதனால் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்ற சொல்லிடுறேன். ஒரு மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இருக்க ஏரியாவில் நமக்கு என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ அந்த புல் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புல்லிஷ் கேண்டில், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை கட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, அதான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன். ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை தான் கட் பண்ணால் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம பை என்ட்ரி எடுத்துட்டோம். பட் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்மேஷன் கொடுத்துட்டு திரும்ப நமக்கு வந்து இந்த பேரிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை கட் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கீழேயும் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது. அதாவது ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், குயிக்காக வந்து என்னோடய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு $55 வந்து லாஸ்.